ஹலோ மம்மிஸ், வெல்கம் பேக் டு விஹானா மாம்ஸ் டைரி. ஃபெஸ்டிவல்னாலே நம்ம எல்லோரும் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது தாங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு நாங்கள் ஈரோடு தான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். வேற ஒரு ஊருக்கு போகலாங்கிற மாதிரி பிளான் இருந்துச்சு. பட் அம்மா ஈரோடு தான் போகணும்னு சொன்னாங்கனால அங்கே போனோம். ப்ரீவியஸ் டேவே அக்கா கிட்ட சொல்லியிருந்தோம் வரணும்னு சொல்லிட்டு அவங்க இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கடைக்கு கிளம்பிட்டோங்க. மொத்தமாக 6 பேர் இருந்தவங்க. அதனால காரில் இடம் பத்தாது அப்படிங்கிறதுனால நானும் அக்காவும் ஸ்கூட்டியில் வந்துட்டோம். மற்ற எல்லாருமே காரில் வந்துட்டாங்க. பரணி சில்க்ஸ் தாங்க போனோம். போகிற வழியில் பூண்டு மண்டி இருந்துச்சுங்க. அங்கே அக்கா இஞ்சியும் பூண்டு வாங்கினாங்க நோம்பிக்காக வேணும்னு சொல்லிட்டு. பூண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. வாங்கிட்டு கடைக்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலி எனக்கு ட்ரெஸ் எடுக்கிற ஐடியாவே கிடையாதுங்க. பட் நம்ம லேடிஸுக்கு அப்படியா, நம்ம வேண்டாம்னு நினச்சி தான் போவோம். ஆனால் கடைக்குள்ளே போனதும் நம்மளோட மைண்ட் அப்படியே மாறிடும். அம்மா சாரீஸ் எடுத்தாங்க, நானுமே ஒரு சாரீ எடுத்தேன். இனி மழை காலம் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையாங்க. அதனால பாப்புக்குட்டிக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 10 டேஸாக பாப்புக்குட்டி தகுந்து போக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட முட்டி ரொம்ப ரெட் ஆகிடுதுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பேண்ட் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். வெளியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பானிபூரி இருந்துச்சு. சரி அதையே மிஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு அதையும் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு மேட்டு கடைங்க சூப்பராக இருந்துச்சுங்க. பேர் பார்த்திங்கன்னா PM ஸ்டோர்ஸ்ன்ட்டு. அந்த பரணி சில்க்ஸ்க்கு ஒரு 2-3 கடை தள்ளி இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா பெட்ஷீட், டவல்ஸ், குஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. கடை பார்க்குறதுக்கு என்னமோ சின்னதாக தாங்க இருக்குது. பட் உள்ளே போனோன்னா அவ்வளோ வச்சுருக்காங்க. கிச்சனில் போடுறதுக்காக எனக்கு மேட் தேவைப்பட்டுச்சுன்ட்டு அங்கே போயிட்டு மேட் வாங்கிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டாண்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு 2-3 கடையில் கேட்டு பார்த்தாங்க. எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி நான் கேட்டது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டில் கீழே ரோலிங் மாதிரி நம்ம ஈஸியாக இழுத்துட்டு திரும்ப அதோட பொசிஷனில் வைக்கிற மாதிரி. பட் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வீடியோ பார்க்குற யாராச்சும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கா அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது டைம் பார்த்திங்கன்னா 4:30 ஆகிடுச்சுங்க. நாங்கள் கிளம்பும்போது சரியான மழையில் தான் வந்தோம். தீபாவளிக்கு முன்னத்தினாலே நான்வெஜ் செஞ்சுட்டாங்க. அது கூட சோள ரொட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா காலையில் ஒரு 2-3 ரொட்டி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா வெஜ்ஜு தாங்க செஞ்சுருந்தோம் தீபாவளி அன்னைக்கு. மதியம் வடை பாயாசத்தோடு சாப்பிட்டுட்டு நைட்டு பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா வெறும் கம்பி மத்தாப்பு மட்டும்தான் வாங்கினோம். ஏன்னா பாப்புக்குட்டி பயந்துருவாங்களோ அப்படின்ட்டு பக்கத்தில் வெடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கூட போய் நாங்கள் ஜாயின் ஆகிட்டோம். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டாடா.